இந்து சமுத்திரத்தின் கேரள பகுதியிலே விபத்துக்குள்ளான MSC LSA 3 என்ற கப்பலானது 25/5/2025 அன்று விபத்துக்குள்ளானது. அதில் உள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் கொள்கலன்கள் இந்திய சமுத்திரத்தில் தற்பொழுது வீசுகின்ற தென்மேல் பருவப்பேச்சு காற்றின் தாக்கம் காரணமாக 12 இந்த மாதம் 12ஆம் தேதி தொடக்கம் மன்னாரிலே சவுத் பார்க், கீரி, தாழ்வுப்பாடு, நடுக்குடா, பழைய பாலம், ராமர் மணல்திட்டு, வங்காள போன்ற பகுதிகளிலே ஒதுங்கி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பிளாஸ்டிக் துகள்கள் கூடுதலாக சுற்றுச்சூழல் ரீதியிலே தாக்கத்தை ஏற்படுத்துவதாக காணப்படுவதன் காரணமாக தற்பொழுது கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் உதவியுடன் அவர்களின் ஏற்பாட்டின் கீழ் முப்படையினரின் உதவியுடன் அந்த அந்த பிளாஸ்டிக் துகள்களை சேகரித்து பாதுகாப்பாக வைக்கின்ற பணிகள் தற்பொழுது மன்னார் மாவட்டத்திலே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த செயற்பாட்டுக்கு முப்படையினர் தங்களது பூரணமான ஒத்துழைப்பினை வழங்கி வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது தற்பொழுது கிடைத்து வருகின்ற தகவலின்படி கடலிலே மிதந்து வருகின்ற பிளாஸ்டிக் கொள்கலன் மற்றும் பிளாஸ்டிக் துகள்களினை மக்கள் சில சந்தர்ப்பங்களிலே கையாளுகிற தன்மைகளும் எமது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எனவே இது சூழல் ரீதியாக பாதிப்பை உண்டு பண்ணும் ஆகையால் மக்கள் இப்படி மிதந்து வருகின்ற பொருட்களை கையாளாது அப்பொருட்கள் காணப்படின் அதனை மாவட்ட செயலகத்துக்கும் மற்றும் மாவட்ட செயலகத்திலே இதற்காக கண்காணிப்பு பணியிலே ஈடுபடுகின்ற கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை உத்தியோகத்தர்களிடமும் இதனை தெரியப்படுத்துவதன் மூலம் நாங்கள் இப்போ மிதந்து வருகின்ற இந்த பொருட்களை பாதுகாப்பான முறையிலே சேகரித்து கொள்வதற்கு முடியும். எனவே இது தொடர்பாக மக்கள் விழிப்பாக இருக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தற்பொழுது இந்த மிதந்து வருகின்ற பிளாஸ்டிக் துகள்கள் மற்றும் கொள்கலன் காரணமாக தற்பொழுது இந்த மீன்பிடி தொழில் தொடர்பாக எவ்வித பாதிப்பையும் உண்டு பண்ணவில்லை என்பது எமக்கு அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற மீன்பிடி தொழிலாளர்கள் எவ்விதமான அச்சமின்றி தங்களது மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளக்கூடிய வகையிலே தற்பொழுதும் நிலைமைகள் கட்டுக்குள் இருப்பதாலே மக்கள் தங்களது அன்றாட தொழில்களை எவ்விதமான அச்சமின்றி மேற்கொள்ளுமாறும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம். எனவே இந்த பிளாஸ்டிக் துகள்கள் தொடர்பாக மாவட்ட செயலகத்துக்கு அறிக்கையிடுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தற்பொழுது அந்த விபத்தின் போது இந்த பிளாஸ்டிக் விபத்தின் போது கடலில் விழுந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் கொள்கலன்கள் தற்பொழுது தென்மேல் பருவப்பேச்சு காரணமாக இலங்கையின் பகுதிகள் மன்னார் உட்பட்ட பகுதிகளில் மிதந்து வருவதன் காரணமாக அது சூழலியல் ரீதியிலே பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்படுவது அது சூழல் மாசுபடுத்தல் தன்மை மற்றும் உடல்நல பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியது. எனவே மக்கள் அதனை கையாள வேண்டாம் என்பதுதான் எமது தயவான வேண்டுகோள். அப்படி பொருட்கள் காணப்படின் அதனை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து செல்லாது அந்த தகவல் கிடைத்ததும் அதனை எமது மாவட்ட செயலகத்துக்கு தெரியப்படுத்தும் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகம் மற்றும் கிராம அலுவலர்கள் ஊடாக தெரியப்படுத்தும் போது நாங்கள் அதனை பாதுகாப்பான முறையிலே சேகரித்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.